வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 13ஆம் 19ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதான்னு பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்கறது லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்கள் பார்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பொது பலன்கள் வரும், அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வரும். உங்களுக்கு என்ன திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கடகராசி. கடகராசிக்கு உங்களது ராசியாதிபதி சந்திரன் நல்ல இடங்களில் நல்ல விஷயங்கள் இருக்கும்போது இந்த வாரத்தில் எல்லாமே சிறப்பாக தான் இருக்கும். எந்த வித ப்ராப்ளமும் ரொம்ப இருக்க போகிறதில்ல. ஸோ எல்லாமே சூப்பர் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சூரியன் 11 நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ குடும்பத்திலிருந்து பெரும் வருமானம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. என்ன பாதகஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஸோ பாதகஸ்தானமாக இருந்தாலும் அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. அது ஒரு 30% கம்மியாக கிடைக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதி 3-12ஆம் அதிபதியான புதன். ஸோ 3-11ஆம் அதிபதி புதன் பார்த்தோம்னா உங்களுக்கு 10ல் இருக்கிறது தொழிலில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது இடங்கள் கேட்டிருந்தீங்களும் அந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி 4-11ஆம் அதிபதி சுக்கிரன் 4-11ஆம் அதிபதி சுக்கிரன் பார்த்தோம்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது நல்ல சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது 4-10 ரொம்ப நல்ல சிறப்பான விஷயம் தான். அது 11 போது அந்த லாபங்கள் இன்னும் கூடிய விரைவில் ஒரு புதிய வீடுகள் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா சுக்கிரனுங்கிறது கொஞ்சம் வேகமாக வரக்கூடிய ஒரு பிளானட். ஸோ அதனால் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது 5, 10, 9 தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா தொழிலில் ஏதாச்சும் பேராசை காட்டி மற்றவர்கள் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். 6ஆம் அதிபதியான குரு பார்த்தோம்னாலே உங்களுக்கு 11ல் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பெருத்த லாபங்கள் தந்தை சார்ந்த சொத்துக்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவி நடுவில் கொஞ்சம் சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாமே சால்வ் ஆகிடுங்க. ஏன்னா பெருத்த வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பெரிய வருமானங்கள் பெரிய லாபங்கள் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. கடகராசிக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் அஷ்டம சனின்னு சொல்லியிருப்போம். ஸோ அஷ்டம சனியாக இருந்தாலும் அது குருடைய சாரத்தில் குரு 11ல் இருக்கும் இந்த காலகட்டத்தில் பெருத்த வருமானங்கள் விபரீத ராஜ யோகங்களை தருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ யாரெல்லாம் கடகராசிக்காரர்கள் சனி தசாபுத்தி அந்த அவங்களுக்கு பெருத்த வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ யாராச்சும் வராத காசு இருந்தால் இந்த டைமில் கேட்கும்போது கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதி குரு 11ல் இருக்கும்போது நல்ல வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் பெருத்த லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ இப்போ இதுவரை பார்த்த பொது பலன்கள். ஸோ இனிமேல் பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபுத்தி பலன்கள் பார்த்திங்கன்னா கடக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு பெருத்த லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், குடும்பத்திற்கு தேவையான பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. கடக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி நல்ல வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வேலை சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியாக இருந்து 10ஆம் அதிபதி 9ல் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ கொஞ்சம் தொழில் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். கடக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு சார்ந்தவர்களுக்கு பெருத்த லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. வருமானத்துக்கு அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. கடக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த பெருத்த லாபங்கள் பெரிய வெற்றிகள் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வெளிநாட்டில் இருந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கடக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த நடக்கும் விபரீத ராஜயோகத்தில் பணம் கொட்டுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ஏன்னா சனி குருடைய சாரத்தில் 8-11 வேலை செய்யும்போது வராத காசுகள் எங்கேயும் பிளாக் ஆன பணம்லாம் உடனே வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. சின்னதாக ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கி பாருங்கள். உங்களுக்கு சனி தசாபுத்தி அந்த நடக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக ஒரு சின்னதாக ஒரு லாட்டரி டிக்கெட் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது.
கடக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க பார்த்தீங்கன்னா புதன் வந்து 10ல் இருந்து அது வந்து கேதுடைய சாரத்தில் வரும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடும்போது 1-2 முறை வந்து யோசித்து நம்ம கையெழுத்து போடணும். புதன் கேதுனாலே கொஞ்சம் புத்தியில் வந்து கொஞ்சம் சின்ன ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க. கடக லக்னமாக வந்து கேது தசாபுத்தி கேது வந்து பார்த்திங்கன்னா 3லிருந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஒரு திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. கடக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் சுக்கிரன் இந்த வாரம் மாதிரி கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வீடு சொத்துக்கள் வாங்குவதற்கான அமைப்புலாம் அடுத்த வாரத்துலேருந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து அதுக்கான முயற்சிகள் இப்போயே ஈடுபடலாங்கிறது தான் ரொம்ப சிறப்பான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ஆய்வு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த வீக்கில் இப்போது நம்ம பார்க்க போகிறது வந்து பிதுர் தோஷம். ஸோ பிதுர் தோஷங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் ராகு கேதுவோட அமைவது 6-8ஆம் அதிபதி தொடர்பு கொள்ளும்போது அந்த பிதுர் தோஷங்கள் பிதுர் சாபங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன சார் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து எந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கும் போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 தலைமுறையாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற முடியாமல் ரொம்ப தவிப்பாங்க. ஸோ சார் வழியே இல்லை சார், எது போனாலும் கட்டையை போட்டுடுறாங்கன்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அபிவிருத்தியில் வந்து நல்ல விஷயத்துக்கு படிப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டாக்டர் படிப்பான், ஆனால் அந்த டாக்டர் தொழில் போவான், வேறு ஏதாவது தொழில் போயிடுவான், பிஸ்னஸ் போயிடுவான். அந்த நல்லா படித்ததை வந்து அப்படியே விட்டுட்டு வேறு எதுக்கு மாறுறது, இந்த மாதிரி வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சூரியன், அதாவது தந்தையுடைய காரக தெய்வமான சூரியனுக்கு வந்து 6ஆம் அதிபதி தொடர்போ இல்லை இந்த ராகு கேதுவோட தொடர்போ இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த பிதுர் சாபங்கள் இருக்கும். சில நேரத்தில் வந்து அப்பா அம்மாட்ட சில பேரும் சாபம் வாங்குறது. 8ஆம் அதிபதி தொடர்பு இருக்கும்போது அந்த ஒரு டென்ஷன், அந்த ஒரு டென்ஷனில் வந்து அவங்க எதாவது பேசுகிறது வந்து நமக்கு வந்து சாபமாக கன்வெர்ட் ஆகும். அதனால் வந்து கொஞ்சம் நம்ம என்ன பண்ணோன்னா இதுக்கு வந்து ஒரே தீர்வு என்னென்னா சூரிய பகவானை வணங்குவது மட்டும் இல்லாமல் எந்த கிரகம் உங்களுக்கு வந்து அந்த 9ஆம் அதிபதியாக வருதோ அந்த 9ஆம் அதிபதியும் வந்து ராகு கேதுவுடைய மற்றபடி அஷ்டமாதிபதி 6ஆம் அதிபதி தொடர்பு வந்து பிதுர் தோஷங்களாக கன்வெர்ட் ஆகும், பிதுர் சாபங்களாகவும் கன்வெர்ட் ஆகுங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணா அப்படின்னும் போது தந்தையை வயதை ஒத்தவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஞாயிற்றுக்கிழமையில் வாங்கி கொடுத்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு 9ஆம் அதிபதி இப்போ 9ஆம் அதிபதி சப்போஸ் செவ்வாய் இருக்குன்னு செவ்வாய்க்கிழமையில் வாங்கி கொடுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஏதோ உங்களால் முடிஞ்ச தந்தை உடைய வயசில் இருக்கவங்க, அம்மாவோட வயசில் இருக்கவங்களுக்கு வந்து இப்போ மெயினாக வந்து பிதுர்னா அப்பா தான் வரும். ஸோ அப்பாவோட வயதை ஒத்தவர்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறத வந்து வழியாக வச்சுருக்கலாம். அது ஒரு நல்ல விஷயம். அப்படி இல்லைனா இன்னும் வேறு மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது புனித யாத்திரைகள் ஏதாச்சும் ராமேஸ்வரம் போகிறது. ஸோ உங்கள் நட்சத்திரம் வர அன்றைக்கி வந்து ஒரு ராமேஸ்வரத்தை போய் குளியலில் போட்டு அங்கே ஏதாவது வயதானவர்களுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த நதி நீராடல் இந்த மாதிரி விஷயங்கள், முக்கூடல் சங்கமத்தில் வந்து குளிக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த பிதுர்தோஷம் வந்து படிப்படியாக நீங்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அது அந்த நதிக்கரையில் குளிக்கிறது மட்டும் இல்லாமல் குளிச்சுட்டு அந்த இறைவனை போய் வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே வந்து நீங்கள் அன்னதானம் பண்ணும்போது அந்த தோஷங்கள் வந்து விலகும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் அன்னதானம் பண்ணும்போது யாராச்சும் வந்து வாங்கிட்டாங்கனாலே அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிறத வந்து நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஸோ அதனால் பிது தோஷங்கிறது ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இறை வழிபாடு. ஸோ இறைவனை வந்து வழிபாடு பண்ணலாம். சில தோஷங்களில் வந்து என்ன பிரச்சனை வரும்னா செவ்வாய் சம்மந்தப்பட்டாலும் அஷ்டமாதிபதி சம்மந்தப்பட்டாலும் அந்த தோஷங்களுக்கான நிவர்த்தி கிடைக்காது. அப்படி இருக்கவங்க வந்து பிரார்த்தனை பண்ணலாம். ஸோ உதாரணத்துக்கு வந்து 9ஆம் அதிபதி வந்து குருவாக இருக்குன்னா ஏதாவது சித்த புருஷர்களையோ ஒரு ஆன்மீக குருமார்களையோ வந்து வேண்டுதல், ஏதோ ஒரு குருமார்கள் பாபாஜியை வேண்டலாம். ஸோ ஏதோ ஒரு குருமார்களை சங்கராச்சாரியை வேண்டலாம். ஸோ அந்த மாதிரி குருமார்களை வேண்டும்போது கண்டிப்பாக வந்து இதுக்கான ரிலீஃப் கிடைக்கும். ஸோ பிரார்த்தனை வந்து இப்போ பரிகாரத்தை விட சிறந்து பிரார்த்தனை. ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணும்போது இந்த பிதுர் தோஷங்களையும் பிதுர் சாபங்களையும் கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணிட்டு வரலாங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும்னா பிரார்த்தனை பண்ணுங்கள். சிறப்பான பலன் உங்களுக்காக காத்துங்க. நன்றி, வணக்கம்.